அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது. பிரதமர் மோடிக்கு தமிழக மக்களிடம் நல்ல பெயர் ஏற்படும் என்பதற்காகவே ஏழை மக்களுக்கு வீடு கட்டித்தர மறுக்கப்படுகிறது என்று தமிழக அரசு மீது மக்களவையில் குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டிருக்கிறது. ஏழைகளை வஞ்சிக்கிறது திமுக அரசு என்று மக்களவையில் விளாசியிருக்கிறார்கள். மக்களவையில் மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் இது தொடர்பாக பேசியிருக்கிறார். பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஏழை எளிய மக்களுக்கு வீடுகள் கட்டி தரப்படுகிறது. ஆனால் தமிழக அரசு அது முறையாக பயன்படுத்தவில்லை என்கிற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. தமிழக அரசு மீது அங்கே சரமாரியான குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் கட்டப்பட்டுள்ள வீடுகளில் எண்ணிக்கை, எதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதி எவ்வளவு என்கிற விவரங்களும் அங்கே பேசப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு மீது மக்களவையில் சரமாரி குற்றச்சாட்டு நடைபெற்றுக் கொண்டிருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். யோகேஸ்வரன், மக்களவையில் தமிழக அரசு மீது சரமாரி குற்றச்சாட்டு நடந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. சண்முகவேல், நாடாளுமன்றத்துடைய மழைக்கால கூட்டத்தொடரிய இன்று மக்களவையில காலை 11 மணி முதல் 12 மணி வரை கேள்வி நேரத்திற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த கேள்வி நேரத்தின் போதுதான் குறிப்பாக தமிழகத்தை சார்ந்த திட்டங்கள் குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட போது மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் தமிழக அரசு மீதான ஒரு முக்கியமான குற்றச்சாட்டுகளை எல்லாம் முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் தமிழகத்துல இதுவரைக்கும் கட்டப்பட்டிருக்கூடிய வீடுகளுடைய எண்ணிக்கை, இதற்கு மத்திய அரசு ஒதுக்கீடு செய்த நிதி அளவு மற்றும் கூடுதலான வீடுகளை கட்டுவதற்கு ஏதேனும் ஆய்வுகள் செய்யப்பட்டிருக்கிறதா என்பது குறித்துதான் மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகானிடம் இந்த கேள்வி என்பது எழுப்பப்பட்டது. இந்த கேள்விக்கு பதில் அளித்த போதுதான் தமிழக அரசு இந்த விவகாரத்துல செய்திருக்கக்கூடிய பல்வேறு அந்த விஷயங்கள் குறித்தெல்லாம் அவர் வெளிப்படையாகவே மக்களவையில பேசியிருக்கிறார். குறிப்பாக தமிழகத்துல பிரதமர் நரேந்திர மோடி வீட்டு வசதி வாரிய திட்டத்தின் கீழ், பிரதம மந்திரி வீட்டு வசதி வாரிய திட்டத்தின் கீழ் வீடுகள் கட்டுவதற்கு மத்திய அரசு தயாராக இருக்கிறது. அதற்கு தேவையான நிதியையும் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறது. ஆனால் ஏழைகளுக்கு அநீதி அளிக்கக்கூடிய வகையில தமிழ்நாடு அரசு அந்த வீடுகள் கட்டப்படுவதை மறுப்பதாக மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் குற்றம் சாட்டியிருக்கிறார். குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடியை தமிழக மக்கள் பாராட்டி விடுவார்கள் என்பதற்காகவே தமிழக அரசு பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் ஏழைகளுக்கு வீடுகள் கட்டித் தருவதை மறுப்பதாகவும் அவர் முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் உள்ள ஏழைகளுக்கு வீடுகள் கட்டித்தர வேண்டும் என்பதுதான் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய குறிக்கோள் என்றும், ஆனால் தமிழக அரசு தமிழக மக்களுக்கு அநீதி இழைப்பதாகவும், வீடுகளை கட்டித்தரவும் அதற்கு தேவையான நிதியை வழங்கவும் மத்திய அரசு தயாராக இருந்தும் கூட அதனை தமிழக அரசு ஏற்க மறுப்பதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். இவை மட்டுமல்லாமல் தமிழக அரசை இந்த நேரத்தில் கூட மத்திய அரசின் சார்பாக நான் கைகூப்பி கேட்டுக்கொள்கிறேன், ஏழை எளிய மக்களுக்கு வீடுகள் கட்டித்தருவதற்கான அனுமதியை தமிழக அரசு வழங்குவதோடு கூடுதலான வீடுகளை கட்டுவதற்கு தேவையான ஆய்வுகளை நடத்தி அதனுடைய முடிவுகளை வழங்க வேண்டும் எனவும் மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் இன்றைய தினம் மக்களவையில ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்ததோடு இந்த வேண்டுகோள் என்பதையும் வைத்திருக்கிறார். குறிப்பாக பீகார் விவகாரத்துல இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொண்டிருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எம்பிக்கள் எல்லாம் இன்று மக்களவையில கடுமையான அமளியில ஈடுபட்ட போதே திமுக எம்பிக்களை நேரடியாக வைத்துக் கொண்டே மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் இத்தகைய குற்றச்சாட்டுகளை எல்லாம் முன்வைத்தார். மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் தமிழகத்தை குறிப்பிட்டு பேசப்படும் போது திமுக எம்பிக்கள் தமிழ் மொழியில் எழுதப்பட்ட பதாகைகள் ஏந்தி சிவராஜ் சிங் சவுகான் அருகே வந்து ஆர்ப்பாட்டத்தில் எல்லாம் ஈடுபட்டார்கள். இருந்தாலும் கூட இந்த விவகாரத்தில் இதை தெரிவிக்கப்பட வேண்டும் என்பதை அழுத்தம் திருத்தமாக மத்திய அமைச்சர் நாடாளுமன்றத்துடைய மக்களவையில் தெரிவித்ததோடு தமிழக அரசு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு வீடுகள் கிடைத்துவிடக் கூடாது என்ற ஒரு எண்ணத்தில் இருப்பதாகவும் அவர்களுக்கு அநீதி இழைப்பதாகவும் ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டு என்பதையும் மக்களவையில பேசியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.